அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டுமன்னார்குடி, அதாவது காட்டு மன்னார் கோயில் என்று அழைக்கப்படுகிற சட்டப்பேரவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சட்டப்பேரவைக்கு போட்டியிடுகிறார். நீண்ட காலமாக, அதாவது 2 முறைக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் மாநில அரசியலில் தீவிரமாக இருக்கிறார். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் சட்டப்பேரவையில் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இல்லாத ஒரு 10 கால சூழலில் தற்போது அந்த முடிவை ஏன் எடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்னொரு காணொளியில் அலசியிருக்கிறோம். அதை நீங்கள் யூடியூபில் தேடி பார்க்கலாம். தற்போது இந்த தொகுதி எப்படி இருக்கிறது, அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அவர் ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பார் என்பது போன்ற தகவல்களை நாம் பார்ப்போம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று. காவிரியின் கடைமடை வீரான பாசன பகுதிகள் முடிவடைகிற பகுதி, சிதம்பரத்தோடு இணைந்திருக்கிற பகுதி. இதனால் நந்தனார், வள்ளலார் போன்ற பெரும் மக்கள் வாழ்ந்த பகுதியோடு அதிக தொடர்புடைய பகுதி. பொதுவாக தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின சமூக மக்களாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு, அவர்களுக்கான அதிகாரங்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடு மூலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகு அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றுகிற சூழலில் பல மோதல்கள் நடைபெற்ற பகுதியில் காட்டுமன்னார்குடியும் ஒன்று. மிகவும் பதட்டமான தொகுதியாகவே அது ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த 10 காலமாக அப்படியான மோதல் எதுவும் அந்த பகுதியில் இல்லை என்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் அமைதியான முற்போக்கான ஒரு பங்களிப்பும் அதில் இருக்கிறது என்பதை மறுக்க இயலாது. ஆனால் ஒரு தலித் தலைவர் திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுகிற போது, அதுவும் வட மாவட்டங்களில் ஒரு பெரிய சமூகத்திற்கு மாற்றாக அவரது வளர்ச்சி இருப்பதாக கருதுகிற மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய அரசியல் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்ற நிலை வருகிற போது தங்களுடைய சமூகத்தினரை தங்கள் பக்கம் ஈர்க்கும் விதமாக பரப்புரைகளை மேற்கொள்வது இயல்பானது. தற்போது நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த குரல் ஆழமாக ஒலிக்கிறது. ஒரு 10 கால இடைவெளியில் அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அல்லது மாற்று சிந்தனைகளுக்கு முயலாத பகுதி என்று அதை நாம் சொல்ல முடியாது. அந்த பகுதி எப்பொழுதுமே இரு பெரும் பிற்படுத்தப்பட்ட, அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் சமூகத்திற்கும் தலித் சமூகத்திற்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நிகழக்கூடிய பகுதி தான். அரசியல் ரீதியாகவும் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் கூட நடைபெற்ற பகுதியாகத்தான் அது கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அந்த தொகுதியினுடைய மிகப்பெரிய தலித் இயக்க தலைவராக அறியப்பட்ட இளைய பெருமாள் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை பதவி வகித்த போதும், பல்வேறு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டிகளினுடைய சேர்மனாக அவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட போதும், அவர் அதிகாரத்தில் இருந்த போதும் அந்த பகுதிகளிலே மோதல்கள் அதிகமாக நடைபெற்றதும், அதன் மூலம் இது தமிழ்நாட்டில் மிகவும் அறியப்பட்ட தொகுதிகளில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னார்காடின் பழைய மாவட்டம் என்ற வகையில வளர்ச்சியில் குன்றிய பகுதி என்பதும், விவசாயத்தை தவிர, விவசாய கூலி தொழில்களை தவிர வேறொன்றும் பெரிய தொழில்கள் இல்லாத பகுதி என்று சொன்னால் அது காட்டுமன்னார்குடியையும் சுட்டி காட்டும். சிதம்பரத்திற்கு அருகே இருப்பதும் வள்ளலார் மற்றும் நந்தனார் போன்ற பெரும் இறை தலைவர்கள் பிறந்த பகுதி அது என்பதால் புகழ்பெற்ற கோயில்களுக்கு குறைவில்லாத பகுதி. காட்டுமன்னார் கோயில் என்பதே அங்கே இருக்கிற சிவனின் பெயராலும் கோயிலாலும் தான் அந்த பகுதிக்கு பெருமை என்பதும், அங்கே நஞ்சை விளைவதும் புஞ்சை நிலங்களும் சூழ்ந்திருப்பதும், பச்சை பசேல் என்று எங்கு பார்த்தாலும் இருந்த காலமெல்லாம் போய் தற்போது அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருப்பதாகவும், விவசாயம் குறைந்திருப்பதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நிலையில்தான் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். இந்த மோதல் என்பது இப்போது வேறொரு பரிமாணத்தை அடைந்திருக்கிறது என்ற தகவல் தான் கள நிலவரமாக யதார்த்தமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டமாக இருந்தாலும், பழைய தென்னார்காடு மாவட்டமாக இருந்தாலும், தலித் அமைப்புகளின் வளர்ச்சிக்கு பெரும் தடைக்கல்கள் அவ்வப்போது ஏற்படுவது இயல்பான ஒன்று. 2 பெரும் சமூகங்கள், ஒன்று ஆதிக்க சமூகமாக, இன்னொன்று ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்து வந்த அந்த பகுதியில் திடீரென்று அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கிற சலுகையின் காரணமாக, அரசு விழிப்புணர்வின் காரணமாக அந்த சமூகத்தின் வளர்ச்சி என்பது அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றுகிற சூழலிலும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் மாறுகிற போதும் இந்த எதிர்ப்பு இயல்பானது. இது தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும், வடக்கு, தெற்கு, மேற்கு என்று 3 பகுதிகளிலுமே தலித் எதிர்ப்பு உணர்வுகளும் ஆதிக்க சக்திகளும் இருப்பதும் இயல்பான ஒன்றாக இருந்தாலும்,
எப்பொழுதுமே பதற்றமான பகுதியாக அறியப்பட்ட தொகுதி தான் இந்த காட்டுமன்னார்குடி தொகுதி. அந்த வகையில் இந்த முறை விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவரை நேரடியாக வந்து போட்டியிடுகிற போது களம் சற்று சூடாகி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. நாடாளுமன்ற தொகுதிக்கு சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிற போதெல்லாம் பல்வேறு தொகுதிகளில் வாக்குகள் குறைவாக பெறுவதும், காட்டுமன்னார்குடி தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்று அதை அவர் வெற்றியாக மாற்றுவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. அந்த வெற்றி என்பது மற்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் பழைய வடார்காடு தென்னார்காடு பகுதிகளில் நல்ல வாக்குகளை பெறுகிற போது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த எதிர்ப்பின் காரணமாக வாக்குகள் குறைவாக பெறுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 கூட அவர் வெற்றி பெற்றது என்பது காட்டுமன்னார்குடியில் பெற்ற அதிக வாக்குகளின் காரணமாகத்தான். ஏற்கனவே 2 தொகுதிகளில் அவர் குறைவான வாக்குகளை பெற்று பின்தங்கிய போது காட்டுமன்னார்கோயிலில் எண்ணப்பட்ட வாக்குகள் தான் அவரது வெற்றிக்கு வழிவகுத்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறத்தாழ 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கடந்த ஒரு தேர்தலில் அதிமுக வேட்பாளரிடம் வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயல்பாகவே வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று காட்டுமன்னார்குடி தொகுதி. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பெரும் பிளவு ஏற்பட்ட பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பல்வேறு பகுதிகளில் அந்த பிளவுகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் காட்டுமன்னார்குடி தொகுதியை பொறுத்தவரையில் இருதரப்பிற்கும் ஆதரவு இருந்தாலும் அவர்கள் ஒரே நிலைப்பாட்டை எடுப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதாவது ஒரு பெரும் தலித் சக்தி இங்கே தலை தூக்கி நிற்பதை எந்த ஆதிக்க சக்திகளும் விரும்பாது என்பது போல் எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் இப்பொழுது ஒரே புள்ளியில் இணைவது போல் அங்கு தெரிவதாக அங்கிருந்து வருகிற கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிற வளர்ச்சி, அங்கே ஏற்படுத்தியிருக்கிற விடுதலைக்குரிய மாற்றங்கள், அதாவது அடிமை தலைகளில் இருந்து பெறுகிற விடுதலை என்பது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருப்பதை கண்ணால் பார்க்கிற எதிர்த்தரப்பு சக்திகளுக்கு மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருப்பதும், அந்த கட்சியினுடைய தலைவரே இங்கே போட்டியிடுகிற போது நம்முடைய அரசியல் வாழ்வு என்ன ஆவது என்று அரசியல்வாதிகள் நினைக்கிற காரணத்தினாலும் அவர்கள் கையில் எடுக்க போவது மீண்டும் ஜாதியம்தான். தாங்கள் சார்ந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் அங்கே பல்வேறு சமூக மக்கள் வசிக்கிறார்கள். அதில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு தரப்பில் அவர்கள் தலித் இயக்கத்தை ஆதரித்தாலும் அதற்கு எதிர்ப்பாக இருக்கிற சமூகத்தில் பெரும்பான்மையான தலைவர்கள் தங்கள் சமூகத்தினர் மத்தியில் அவர் வந்துவிடக்கூடாது என்பதில் ஒற்றுமையாக செயல்படுகிற அந்த முன்னெடுப்பு தற்போது முதல் கட்ட நிலையில் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலவரம். இந்த நிலவரம் அவர் போட்டியிடுகிற போதெல்லாம் ஏற்படுவது இயல்பானது. அதனால் தான் நாடாளுமன்ற தொகுதியில் செறிவாக இருக்கிற மாற்று சமுதாயங்கள் வசிக்கிற பகுதிகளில் குறைவான வாக்குகளை பெற்று தலித்கள் அதிகமாக இருக்கிற காட்டுமன்னார்குடிக்கு வரும்போதுதான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் இது பறைசாற்றுகிறது. தொடர்ந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதும் அந்த கட்சி 4-5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களின் போது அவர்கள் பல்வேறு பிரதிநிதித்துவத்தை பெறுவதும் இந்த பகுதியில் ஒரு பெரிய அச்சம் கலந்த உணர்வை ஏற்படுத்துவதாக அந்த அரசியல்வாதிகள் தூண்டிவிட தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த மோதல் என்பது ஒரு ஆரோக்கியமான மோதலாக இருக்குமா என்பதில் கூட நமக்கு சற்று ஐயங்கள் வருகிறது. காலப்போக்கில் அந்த பகுதியில் இந்த மோதல் என்பது தலித் அல்லாதோர் மோதலாக மாற்றுவதற்கான மடைமாற்றுவதற்கான முயற்சிகள் தெரிகிறது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இப்படியான கருத்து மோதல்கள் வாக்குகளில் எதிரொலிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுகவின் வலிமையான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற திருமாவளவன், அவரை எதிர்த்து போட்டியிடுகிற அணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, அவர்களின் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் குறிப்பாக வன்னிய சமுதாயத்தில் பெற்றிருக்கிற செல்வாக்கு, இவையெல்லாம் எப்படியான வெற்றிகளை தருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் இருக்கிறது. இன்னொரு முறை அந்த தொகுதி குறித்து நாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வோம். அதற்கு முன்னர் அந்த தேர்தலின் நடந்து முடிந்த அந்த தொகுதிகளின் தேர்தல் முடிவுகளை பார்த்தால் காட்டுமன்னார்குடி தொகுதியில் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 50,000 வாக்குகளை திருமாவளவன் அதிகம் பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதியிலும் காட்டுமன்னார் தொகுதியில் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னால் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் ஒன்றில்தான் அவர் 87 வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவிடம் தோற்றிருக்கிறார். இதுதான் அந்த தொகுதியின் வரலாறு.
எனவே இந்த தொகுதியை பற்றிய மேலும் அதிக தகவல்கள் நமக்கு கிடைத்தவுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.